சொல்ல போகிறது. ஸோ என்ன அப்படின்னா லெஸ் தென் 500 மைக்ரான் கீழே இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அலோவ் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து அந்த அளவு எஃபிஷியண்டாக வந்து பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில ஐ மீன் என்ன சொல்கிறது வேக்யூம் பம்ப்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ லெஸ் தென் 500 இருந்துச்சுன்னா இட் இஸ் குட். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண அலோவ் பண்ணலாம். ஸோ எபோவ் 500 ஸோ மேலே போச்சு அப்படின்னா அலோவ் பண்ணாதீங்க. இல்லை அப்படி இல்லைனா சார் 600 தான் என்னால் பண்ண முடியுது, அதுக்கு மேலே பண்ணல, நான் 2 days கூட போட்டு பார்த்தீங்கன்னா 600லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ 500 to 600 அந்த லிமிட்குள்ள உங்களால் வந்து வேக்கம் பம்ப் போட்டு அந்த மைக்ரான் கொண்டு வந்துட்டீங்க, அது ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லிமிட் என்ன அப்படின்னா 500 to 600க்குள்ளே இருக்கணும். அதுக்கு கீழே எவ்வளோ நாளும் போகலாம். ஸோ ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நான் சொன்ன ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த மாதிரி ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்பிளிட்டீஸில் எப்படி நம்ம வந்து என்ன சொல்கிறது ஆக்சிஜன் அண்ட் மாய்ச்சர் இதெல்லாம் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் எப்படி வருமோ அதே மாதிரி